அக்ஷய் பாத்திரம் கிடையாது. தோணு வந்துட்டே இருக்கிறது. காலையில நான் பேசிட்டு இருந்தேன், அப்பவே அந்த சுகர் எடுத்து கொடுத்துருக்கலாம். 3 தோசை தான் கொடுப்போம், 2 தோசை தான் கொடுப்போம். அப்புறம் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 50வது நாள். இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் நடந்த மொத்த எபிசோடுமே பார்த்திங்கன்னா ஒரு 4 செக்மெண்ட்டாக பிடிச்சிடலாம். அதில் முதல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காலையில் நடந்த ஒரு சக்கரை சண்டை வியானாவுக்கும் திவ்யாவுக்கும் நடுவில். ரெண்டாவது இந்த கேப்டன்சி டாஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு. மூணாவது நாமினேஷன் ப்ராசஸ் வந்துட்டு நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா கேப்டன்சி டாஸ்க்கு நடந்துச்சு. நாலாவது நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னதுக்கு சான்றாக எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க ஹவுஸ்மேட்ஸோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஏவியை அனுப்பியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே 1 by 1 வந்து கன்ஃபெக்ஷன் ரூம்குள்ளே இருந்து அந்த ஏவியை பார்த்தாங்க அப்படின்றது தாங்க. சரி, நம்ம ஒன்றுனா போயிடலாமா? அதாவது காலையில் எழுந்த உடனே சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் சண்டை. ஸோ இதுக்கப்புறம் யாராச்சும் வந்துட்டு கேசரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சர்க்கரையெல்லாம் வேஸ்ட் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்களுக்கு தற்போது டீ காஃபி போடுறதுக்கு சுகர் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வியானா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், அந்த இடத்துல 1.5 பேக்கேஜ் வந்துட்டு சுகர் இருந்துச்சு. நான் 1/2 பேக்கேஜ் எடுத்து அந்த இடத்துல கேசரி செஞ்சேன். பேலன்ஸ் 1 பேக்கேஜ் அங்கே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா எனக்கு வந்துட்டு எப்படி பார்த்தாலுமே மண்டே வந்துட்டு புதுசாக கிராசரி சமைச்சு வைப்பாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து நம்மக்கிட்ட கிராசரியை காலி பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா நம்ம திவ்யா, ஸோ கிச்சன் டீமை கேட்காம எதையுமே எடுக்கிற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இதே வாயால் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, நீ பண்ண கேசரியை நான் கூட தானே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல திவ்யாவுடைய முரண்பாடு தெரிஞ்சுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சன் டீம் சுத்தமாக சரியே கிடையாது. அவங்க இந்த வாரத்தில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் சாப்பாடு போட்டாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ மாவு மீந்திருக்கு, எவ்வளோ வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் மீந்திருக்கு, அது இதுன்னு எல்லாமே மீந்திருக்கு. அதெல்லாம் வந்துட்டு சமைச்சு போட்டிருக்கலாம், ஆனால் அவங்க பண்ணலை. அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்தை அவங்க கிட்டத்தட்ட 2 நாளாக வந்துட்டு சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. நான் தெளிவாகவே வந்துட்டு சொல்லிட்டேன், 1/2 பாக்கெட் தான் நான் எடுத்தேன், மீதி 1 பாக்கெட் அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் தெரியுது ரம்யா வந்துட்டு 1 பாக்கெட் எடுத்து வச்சுருக்காங்க, அவங்க எடுத்து காட்டுறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு கடுப்பான திவ்யா, ஐயோ என்னடா இது, நம்ம சண்டைலாம் வேற போட்டோம், இப்போ வந்துட்டு நம்ம மானம் போகிற மாதிரி ரம்யா எடுத்து வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பக்கம் அவங்களோட பாயிண்ட்டை திருப்புறாங்க. என்னென்னா, ரம்யா இந்த சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடியே காமிச்சிருக்கலாம்ல, எதுக்காக இப்போ வந்துட்டு காட்டணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரம்யா பக்கம் லைட்டாக திரும்புகிறாங்க. இன்னொரு பக்கம் வியானா சமகாண்டா ஆகுறாங்க. அவங்க பிக் பாஸ்கிட்டையும் சரி எல்லாக்கிட்டையுமே ஓப்பனாகவே சொல்கிறாங்க, பேசுகிற பாயிண்ட்டை நேருக்கு நேராக பேசாமல் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போதே பேசிகிட்டு இருக்க வேலைலாம் தேவையில்லை. எஃப்ஜே தான் கேப்டன். ஸோ அடுத்த வாரமாச்சு வந்துட்டு கிச்சன் டீமில் கொஞ்சம் ஒழுங்காக வந்துட்டு பொறுப்பாக இருக்கவங்கள போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதையே பிடிச்சிக்கிட்டு திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, எஃப்ஜே அடுத்த வாரம் நீங்கள் வியானாவே போடுங்க, அவங்க வந்துட்டு நிறைய எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேருமே க்யூட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப எரிச்சலான கேவலமான விஷயத்தை வந்துட்டு பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சுகர் சண்டை வந்துட்டு அவ்வளோ பெரிய சண்டையே கிடையாது. பட் ஆனால் முதல் செக்மெண்ட்டே இதுதான். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம தலை டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடியே நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது. எஃப்ஜே உட்பட எல்லாருமே நாமினேட் பண்ணலாம். ஒருவேளை தலை டாஸ்கில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நாமினேஷன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல, இந்த தலை டாஸ்க் என்ன தெரியுமா? கொஞ்சமாவது யோசிங்க பிக் பாஸ், தமிழ் பிக் பாஸை சொல்கிறேன். பிக் பாஸ் தெலுங்கில் நடக்குது, கன்னடத்தில் நடக்குது, மலையாளத்தில் நடக்குது, ஏன் ஹிந்தியில் கூட நடக்குது. ஆனால் அங்கெல்லாம் இந்த அளவுக்கு வந்துட்டு கேவலமாக வந்துட்டு ஒரு தலை டாஸ்க்காக கொடுத்ததா வாய்ப்பே கிடையாது. ஒரு கேப்டன்சி டாஸ்க்கை இப்படியா கொடுப்பாங்க? அதாவது வந்துட்டு இந்த உலக்க இருக்குல்ல, அது ரொம்ப சின்னதாக 1 அடி குச்சி மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த குச்சியை செங்குத்தாக வச்சு தாங்கிட்டு போனோம், அது கீழே விழாமல் அந்த சைடு போனோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து 2 எடுத்துகிட்டு வரணும், இந்த பக்கம் வந்தோன்னா 3 எடுத்துகிட்டு போகணும், 4 எடுத்துகிட்டு வரணும், அதுக்கப்புறம் 5. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 4 ரவுண்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு வரணும். அந்த கடைசியாக 5 குச்சிகளை வச்சுக்கிட்டு கீழே விழாமல் யார் வராங்களோ அவங்க தான் வந்துட்டு வின்னர். அது மட்டும் இல்லை, இவங்களுக்குள்ளே வந்துட்டு டைமிங்கும் பார்க்கப்படும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுபிக்ஷா அண்டு விக்ரம் இவங்க 2 பேருமே வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நான் நாமினேஷன் ப்ராசஸ் பற்றி பேசுகிறேன். நாமினேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இப்போவுமே வந்துட்டு 1 man கேங்கு தெளிவாக செஞ்சாங்க. ஒன்று விக்ரம், இன்னொன்று பார்த்திங்கன்னா கனி. இந்த 2 பேருமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு சொல்ல வந்தாங்க. அதாவது பிரஜனாக இருக்கட்டும், சாண்ட்ராவாக இருக்கட்டும், ஏன் நம்ம
திவ்யாவாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே பேசி வச்ச மாதிரி கரெக்டாக 2 பேரை வந்து நாமினேட் பண்ணாங்க. எஃப்ஜே மற்றும் சபரி, அதுக்கப்புறம் சபரி கிடையாது, எஃப்ஜே, கனி மற்றும் நம்ம விக்ரம். இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுது. எப்போ ஆனால் வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றதான் தெரியல. விக்ரம் வழக்கம் போல் வந்து திவ்யா அண்ட் சாண்ட்ரா சொன்னாங்க, உங்களுக்கே தெரியும் ஒட்டுமொத்த வீட்டுக்குமே வந்துட்டு நாங்கள் தான் பாஸ், நாங்கள் தான் ஹெட்டு, நாங்கள் தான்டா எல்லாம் அப்படின்ற ஒரு திமிரோடு சுற்றிக்கிட்டு இருக்கவங்க தான் இந்த 3 பேர். யார்? பிரஜன், சாண்ட்ரா மற்றும் திவ்யா. ஸோ அவங்கள வந்துட்டு யார் சொல்லுவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். வீட்டில் இருந்த மொத்த பேருமே சொன்னாங்க. ஏன் வினோத் ரொம்ப தெளிவாகவே சொன்னார். அதாவது சாண்ட்ரா வந்துட்டு பிரஜன் கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் இல்லை, கோ கண்டஸ்ட் தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது. அவங்க எல்லா விஷயத்தையுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் பண்ணுறாங்க. பெஸ்ட் பர்ஃபார்மர்னா வந்துட்டு பிரஜனை கொடுக்கணும், ஹீரோனா பிரச்சனை சொல்லணும், இப்படி எல்லாத்தையுமே பிரச்சனை தான் சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே வெளிப்படுத்தினார். ஸோ இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா சுபிக்ஷா மற்றும் வினோத் இவங்க 2 பேரை தவிர்த்துட்டு எல்லாருமே நாமினேஷனுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். ஸோ அதை தொடர்ந்து தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 5 குச்சியை வந்துட்டு யார் எடுத்துக்கிட்டு எல்லைக்கோடு தாண்டுறாங்களோ அவங்க தான் வின்னு. அது மட்டும் இல்லை, மற்றவங்களோட டைமிங்கை காட்டிலும் யாரோட டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்க தான் வின்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய விக்ரம் மற்றும் சுபிக்ஷா போனாங்க. சுபிக்ஷா 21 நிமிஷத்தில் வந்துட்டு அந்த டாஸ்க்கை முடித்தாங்க. விக்ரம் சுத்தமாக முடிக்கவே இல்லை. ஸோ சுபிக்ஷா விட யார் கம்மியாக பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிச்சவங்களாக அனௌன்ஸ் செய்யப்படுவாங்க. அதுக்கப்புறமா தனியாக களத்தில் இறங்கினார் நம்மளுடைய கமருதீன். அவர் 17 நிமிஷம் 59 செகண்டில் அந்த டாஸ்க்கை முடித்தார். ஸோ அவருக்கு அப்புறமா யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்க தான் கேப்டன்சி டாஸ்கில் வின்னு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃப்ஜே மற்றும் நம்ம பிரஜன் இவங்க 2 பேருமே போனாங்க. பிரஜன் உண்மையிலே பேப்பர் ரவுடி தாங்க. எஃப்ஜேக்கு ஈடு கொடுக்க முடியல. எஃப்ஜே வந்துட்டு 15 நிமிஷம் 27 செகண்டில் இந்த டாஸ்க்கை செஞ்சு முடித்தார். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் 2 முறை தொடர்ந்து கேப்டனாக நம்மளுடைய எஃப்ஜே அவர்கள் அனௌன்ஸ் செய்யப்பட்டார். அவர் வெளியே போனதுக்கப்புறமா எல்லாமே வந்துட்டு பாராட்டி அவரை வந்துட்டு இண்டிவிஜுவலான முறையில் ஒவ்வொரு டீமையும் தேர்ந்தெடுக்க சொன்னார். பட் ஆனால் இந்த கேப்டன்சி டாஸ்கில் நிறைய வன்மங்கள் கக்கப்பட்டுச்சு. பார்வதி கமருதீனுக்கு சப்போர்ட்டாகவும் கனி வந்துட்டு எஃப்ஜேவுக்கு சப்போர்ட்டாகவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் மாற்றி சில விஷயங்கள் போச்சு. ஸோ எஃப்ஜே தான் கேப்டன்சி. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஒவ்வொருத்தருக்குமே விஜய் சேதுபதி சொன்ன மாதிரியே ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அதாவது கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு போனதுக்கப்புறமா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய ஏவி அவங்களுக்கு போட்டு காட்டப்பட்டுச்சு. மேக்ஸிமம் உள்ளே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு அட்வைஸ் தான் கொடுக்கப்பட்டுச்சு. தனியாக விளையாடு, நீ கேட்கணும்னு நினச்சதை ஓப்பனப்பாக கேளு, இந்த மாதிரி மறைஞ்சு இருக்காத அப்படின்ற மாதிரி எல்லாருமே அட்வைஸ் பண்ணாங்க. 2 பேர்த்த தவிர்த்துட்டு, ஒன்று விக்ரம், இன்னொன்று வினோத். இவங்க 2 பேருக்குமே கொடுக்கப்பட்ட அட்வைஸ் என்னென்னா, சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்க, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் நல்லாவே கேளு, இன்னும் கொஞ்சம் கேள்விகளை கேளு அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்லப்பட்டுச்சு. அதர்வைஸ் மற்ற எல்லாருமே தனியாக விளையாடுங்க, பழைய மாதிரி உங்களை பார்க்க முடியல, தயவு செஞ்சு மற்றவங்களோட சேர்ந்து விளையாடுங்க, இப்படிப்பட்ட அட்வைஸ் தான் ஒவ்வொரு வீட்டிலேருந்துமே வந்துட்டு ஒவ்வொருத்தருடைய ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அதிலும் மாறிலாம் பார்த்திங்கன்னா பிரச்சனை கழுவி ஊற்றிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி சாண்ட்ராவோட ஃப்ரெண்டுமே பார்த்திங்கன்னா, நீ போயிட்டு அங்கே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் எங்கள் எல்லாருக்குமே தெரியுற, ஒரு ஈவில் கேமாக தான் தெரியுற, ஒரு வில்லியாக தான் தெரியுற அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அட்ரஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. கண்டிப்பாக சாண்ட்ரா அதனால் சமகாண்டாக இருப்பாங்க. அஸ் வெல் அஸ் பார்த்திங்கன்னா நம்ம பிரஜனும் பயங்கரமாக வந்து கடுப்பாயிருப்பார் அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுதுங்க. இந்த 4 செக்மெண்ட் தான் இன்னைக்கான எபிசோடில் நடைபெற்ற முக்கியமான விஷயங்கள். மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடைபெற்றுச்சு தான். அது எல்லாமே பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா இந்த 24/7. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு வன்மத்தை கக்கிட்டாங்க. இன்னொருத்தரை பார்த்து வந்துட்டு ஒவ்வொருத்தர் எப்படிலாம் நினைக்கிறாங்க அப்படின்றத பேசிக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கான எபிசோடு வந்துட்டு ஓவராலாக சொல்லப்போனால் கண்டிப்பாக கொஞ்சம் போரிங்காக வந்துட்டு கொஞ்சம் வெறுப்பேற்றுற மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மண்டேவே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வீக்லி டாஸ்க்கை கொடுக்கலாம். ஆனால் அதை கொடுக்காம இவங்க என்னடானா அதை டியூஸ்டே தான் கொடுக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மண்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாரையுமே அடக்கி வச்சுட்டா யார் தான் சண்டை போடுவா, எப்படி தான் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பரபரப்பு இருக்கும் அப்படின்றதும் கொஞ்சம் கூட சுத்தமாக புரியவே இல்லை. பத்தாதுன்னு நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்லிட்டு போயிட்டாருன்னா, நீங்கள் கேளுங்க பட் ஆனால் பயங்கரமாக வந்துட்டு அநாகரிகமாக பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுவும் பத்தாதுன்னு வெளியே அந்த ஃப்ரெண்ட்ஸ் வேறு வந்துட்டு அநாகரிகமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யாருமே உள்ளே இதுக்கப்புறமா அநாகரிகமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க யாருமே இந்த நாள், அதாவது 50ஆம் நாள் வரைக்கும் விஜய் சேதுபதி சொன்ன கேட்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னால் கேட்கவா போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தாட் போய்கிட்டு தான் இருக்குது. வாட் எவர் இட் இஸ், இன்றைக்கான எபிசோட் இது தான். நாளைக்காவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.